வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு துறைமுகம் இப்ப கேரளாவுக்கு போய் இப்ப அந்த துறைமுகத்தை திறந்து வச்சு அந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த துறைமுகம் அங்க போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே பல்வேறு வகையில கேள்விக்குறியாதான் இருந்தது. அதாவது தொடர்ச்சியாக மோடி அரசை எதிர்த்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி செய்கின்ற கேரளாவுல அந்த துறைமுகம் அமைஞ்சு இப்ப அந்த மாவட்டத்தோட மக்களோட வாழ்வாதாரமே பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல மேல போக போகுது நம்ம சொல்லியாக்கணும். மறைமுக வேலை வாய்ப்புகள் ஆரம்பிச்சு நேரடி வேலை வாய்ப்புகள் வரையும் பாத்தீங்கன்னா அங்க ஆயிரக்கான இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் அந்த துறைமுகம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறத நம்ம சொல்லியாகணும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த இழப்புன்னு பாக்குறீங்களா? இந்த துறைமுகம் தமிழ்நாட்டுலதான் அமைவதா இருந்தது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் அப்படிங்கிற இடத்துல அமைவதா இருந்தது. அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, திமுக எதிர்கட்சியா இருந்தது அந்த டைம்ல. அந்த திமுக எதிர்கட்சியா இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சங்கங்களோட கூட்டமைப்பும் சரி, இவை அனைத்துமே சேர்ந்து இந்த துறைமுகம் இங்க வந்துச்சுன்னா மீன் பிடிக்க முடியாது, எங்களோட வாழ்வாதாரம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கட்டுக்கதைகளை கட்டி விட்டு இப்ப அந்த துறைமுகத்தை கேரளாவுக்கு துரத்தி விட்டானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, பிஜேபிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் எவ்வளவு பெரிய முரண்லாம் இருந்திருக்கு. ஆனால் கேரள அரசாங்கம் அந்த துறைமுகம் வர்றதை எதிர்க்கல. மாறாக எங்களுடைய மாவட்டத்துல எங்க மாவட்டத்துல அமையுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல அமைஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே கேரளா தான் வகுப்பு வாரிய சட்டத்தை முதல்ல நாங்க அமல்படுத்த போறோம் அப்படிங்கிற இது சொன்னது. அதே கேரளா தான் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கிற இது சொன்னது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கின்ற விஷயங்களை கேரளாவில ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த துறைமுகம் கன்னியாகுமரி மாவட்டத்துல அமைஞ்சிருந்ததுன்னா அந்த மாவட்டத்தோட அந்த பகுதியோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியான வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, வேலை வாய்ப்புலாம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேல மறைமுக வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கலாம். அந்த ஏரியாவில அந்த தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சு, பொட்டி கடையில ஆரம்பிச்சு, பெரிய பெரிய வணிக வளாகங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இது அனைத்தையும் தடுத்து நிறுத்தி இப்ப அந்த அனைத்து வேலை வாய்ப்புகளையும் அனைத்து பொருளாதார முன்னேற்றங்களையும் கேரளாவுக்கு தூக்கி பார்க்க அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப தூரமா பார்த்தா அதெல்லாம் இல்லை. தமிழ்நாடு கேரளாவோட அந்த கன்னியாகுமரியில இருந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த துறைமுகம் அமைஞ்சிருக்காங்க. நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். எவ்வளவு பெரிய நஷ்டம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, முக்கியமா கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்களுக்கு. வேலை தேடி சென்னைக்கு போய் மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு போற ஏரியா அதெல்லாம். அந்த மாவட்டம் இந்த துறைமுகம் அமைச்சிருந்தோம்னா சொந்த ஊர்லயே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அதை பறித்தது யாருன்னு சொல்லிட்டு அதோட விமர்சனத்தை உங்களுடைய பார்வைக்கு நாங்க விட்டுடுறோம். இது மாதிரியான பல்வேறு வாய்ப்புகளை தான், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தான் அனைத்தையும் பக்கத்து மாநிலத்தை நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 85,000 கோடி முதலீடு பண்ண வேண்டிய ஒரு 2 கார் கம்பெனிகள் ஆந்திராவுக்கு அமுச்சு விட்டோம். இங்க சரியான தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ரீதியில அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இது மாதிரி தான் பல்வேறு அந்த தொழில் சார்ந்த வேலைவாய்ப்புகளும் சரி, முதலீடுகளும் சரி, அதுக்கப்புறம் இது மாதிரியான துறைமுகம் சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகளும் சரி, தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ரீதியில எல்லாமே பக்கத்து மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லியாகணும். கேரளாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும், அதாவது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சி செய்யுது, அவர்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவுக்கு ஒரு சிறு அளவு கூட ஒற்றுமை இருக்காது. ஆனால் அந்த மாநிலத்தோட முன்னேற்றம்னு வரும்போது நீ பிஜேபி காங்கிரஸ் யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்ன, அந்த திட்டத்தை நாங்க ஏத்துப்போம். ஏன்னா எங்க மாவட்ட மக்கள் எங்க மாநில மக்கள் பொழைச்சுப்பாங்க, முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை எதிர்க்காம அந்த திட்டத்தை அங்க செயல்படுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனை அதெல்லாம் யோசிச்சு பாருங்க மக்களே. இங்க சில பேர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் பொருளை கிளப்பி விடுவானுங்க. அதெல்லாம் நம்பி அது பின்னாடிலாம் நம்ம போகக்கூடாது. அதே மாதிரிதான் இந்த சிஏ எல்லாம் கொண்டு வந்தாங்க சட்டம். அந்த சிஏ சட்டம் வந்தா எப்படி இந்தியாவில இருந்து முஸ்லிம்லாம் வெட்டி அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ரீதியில எல்லாம் பல்வேறு போராட்டங்கள் நடந்து அந்த சில்லித்தனமான பேச்சுகள்லாம் நம்ம டிவி எல்லாம் பார்க்க இருந்தது. இப்ப சிஏ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க.
என்ன எல்லாரையும் அமுச்சுட்டாங்களா என்ன? இது மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பல்வேறு சட்டங்கள் வந்து நல்ல சட்டங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக இங்க ஒரு சில கோஷ்டிகள் தான் இருக்கு. மோடி கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ரீதியில செயல்படுகின்ற எதிர்த்து செயல்படுகின்ற பல்வேறு இயக்கங்களும் சரி கட்சிகளும் சரி தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்லது நம்ம சொல்லியாகணும். இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு செல்வது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதையும் கருத்து அவங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.